பாப்புமா என்னச்சா பாப்புமா? எங்கம்மா போயிட்டு வரீங்க? விளாட போயிட்டு வந்தேன். எங்க போய் விளாட போறீங்க? கிரிக்கெட் விளாட்டு நான் சின்ன டோர்னமெண்ட் போயிட்டு வந்தாச்சு. முடிஞ்சு ஜெயிச்சா தோத்தா? தோத்து போச்சு. தோத்துக்கலாம். அப்ப போய் ஜெயிச்சுதானே? சரி, இவ்வளவு நேரம் பொண்டாட்டி களைச்சு வேலை செஞ்சு கஷ்டமா இருக்கேன்ல, காலாமி கூடுமா? காலாமி கூட்டுமா? ஆமி கூடுறா பெண்ண. பொண்டாட்டி கால் தானே அமுக்கும். மெதுவா அமுக்குடா. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரம். எத்தனை பேர்த்து காலாமிக்கி விட்டுருப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க ஒய்ஃபுக்கு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, நீங்களும் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா உங்க ஒய்ஃபுக்கு காலமிக்கி விடுங்க. ஃபேமிலி என்ஜாயா இருக்கும். அவங்க குழந்தையா இருந்தாலும் அமுக்கி விடுங்க. அப்பவுமே என்ஜாய் தான் இருக்கும். செருப்படுத்து அடிங்க. ஏன் உனக்கு கஷ்டமா இருக்க நேரம் உங்க தங்கச்சி கஷ்டமா இருக்காதா? முதல்ல காலை ஒழுங்கா அமுக்க சொன்னேன், நான் நுள்ள சொல்லலை. மெதுவா இதுக்கு மேலே எப்படி அமுக்கி விட முகிர்? பொம்மைக்கு அமுக்க மாதிரி அமுக்கி. இதுவரை காலெல்லாம் எப்படி பொண்டாட்டிக்கு அமுக்கி விடணும்னு சொல்லி உங்க அம்மா சொல்லி தரலையா? இதெல்லாம் சொல்லி தந்தாவா? கால் எப்படி சொல்லி தந்தாவளா? அதையும் சொல்லி கொடுப்பாங்களாங்க. எப்படி படிக்கணும், எப்படி ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி தந்தாவளா? ஆமா. நிக்கரு அந்த கொளுத்தத்துக்கு எப்படி பிடிக்கணும்னு சொல்லி தந்தாவளா? அதுபட்ட அம்மையும் கால் அமுக்க சொல்லி தரல. உனக்கு கால் அமைக்க கூடதே பெருசு, இதுல நீ என் குடும்பத்தை வேற சொல்லியா? என்னது இதுக்கு குடும்பத்தை வேற சொல்லியா நீ? இது உன் தங்கச்சியா இருந்தியா நான் தொட்டாலே போதான் அவளுக்கு. இங்க இருந்து சுங்கி அங்க வர எரிஞ்சியான் ஜில்லுன்னு ஆயிடுவா. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ என்னன்னா நான் கை தீ ஒன்றும் பிடிக்காது, நான் கை வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு அமுக்கிட்டு இருக்கேன். கையா இல்லைன்னு விளக்கு மாறான்னு தெரியல, அவ்வளோ வலி வலிக்கு.